ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு கிண்ணத்துல போட்டுக்கலாங்க. கால் கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் கலந்துக்கிறேன். ஃபுட் கலர் நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்குங்க. நான் கலருக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக சோடா உப்பு, கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிக்குங்க. வாழைக்காவை நான் இந்த மாதிரி 2 டைப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீல வாக்குலையும் வட்டமாகவும். இது அழகாக இருக்கும் குட்டியாக, அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ மாவில் முக்கி நம்ம போட்டு எடுத்துடலாங்க. பஜ்ஜி எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நல்லா மாவில் பரட்டி எடுத்துக்குங்க. இப்போ போட்டுடலாம் எண்ணெயில். எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா வெந்துருச்சுங்க. பஜ்ஜி எடுத்துக்கலாம். இது மாதிரி மற்றதையும் போட்டு எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்ச பஜ்ஜியும் போட்டுக்கலாங்க. இந்த சின்ன பஜ்ஜியும் எடுத்துடலாம். பஜ்ஜி சூப்பராக பொஸ்ஸுன்னு அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் சட்னியோட சூடான அட்டியோட சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஜெசிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.